வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க வரோம். இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்தியன் அசோசியேஷன் ஃபார் தி கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ்லேருந்து வேரியஸ் எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கும் அசிஸ்டன்ஸ் போஸ்ட்டுக்கும் ஜாப் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிகாஸ் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அந்த டைமுக்குள்ளே, அதாவது நோட்டிஃபிகேஷன் எண்ட் ஆகிற டைமுக்குள்ளே, அப்ளிகேஷன் டைம் எண்ட் ஆகிற டைமுக்குள்ளே உங்களுக்கு வந்து சேரணும். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஏன் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும்னா, நான் ஒவ்வொரு டீட்டெயிலும் ஒவ்வொரு செகண்டும் கொடுப்பேன். அந்த டீட்டெயில் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது தப்பாக ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா வைங்களேன், உங்களுக்கு ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரும். நீங்கள் எக்ஸாம்லாம் இது பாஸ் பண்ணதுக்கப்புறம் இட் வில் பி அ பிக் ப்ராப்ளம் ஃபார் யூ டு கெட் த ஜாப். நீங்கள் இவ்வளோ பண்ணிவிட்டு ஜாப் வாங்குகிறப்ப வெரிஃபிகேஷன் டைமில் அந்த சின்ன ஒரு நீங்கள் பண்ணுற மிஸ்டேக், சில்லி மிஸ்டேக்கால் ஜாப் போச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போனோம். அதாவது என்ன ஜாப்னால், ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஆர் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 ருபீஸு. அப்புறம் ஆல் அதர் கேட்டகரிஸ் ஓபிசியில் வர எல்லாருக்குமே 1000 ருபீஸு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேக்கன்சிஸ், அதாவது 2 டைப் ஆஃப் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க, அசிஸ்டண்ட்டுக்கும் எம்டிஎஸ்க்கும். ஸோ அசிஸ்டண்ட் வந்து குரூப் பி கிளாஸிஃபிகேஷனு, எம்டிஎஸ் வந்து ஜென்ரலில் குரூப் சியில் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 10 வேக்கண்ட், அதுக்கு 5 இதுக்கு 5, அது கிளாஸிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஹவவர் எவ்வளோ கம்மியான வேக்கன்சியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணி எழுதி பாருங்கள். எவ்ரி எக்ஸாம் வில் பி அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ. ஏன்னா நீங்கள் எக்ஸாம் டெஸ்ட்டு போடுவீங்க, கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து க்ரீமி லேயர்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. க்ரீமி லேயர்லாம் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு க்ரீமி லேயர் கமிட்டி கூட நம்ம ராம்நந்தன் கமிட்டின்னு படிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எசென்சியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸும் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதாவது அசிஸ்டண்ட் குரூப் பியில் உங்களுக்கு வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி கேட்குறாங்க வித் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேவிங் குட் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் அண்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்குறாங்க. ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. அப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு, ஹேண்டில் பர்சனல் ஃபைல்ஸ். யூஸ்வலாக அசிஸ்டன்ட்னால அதானே. ஸோ இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து 15/5/2026 உங்களுக்கு 30 வருஷம் தாண்டிடக்கூடாது அப்படின்றாங்க. பே லெவல் வந்து ஸ்டார்டிங் 1000, உங்களுக்கு ஸ்டார்டிங்கே உங்களுக்கு வந்து 44,900 ருபீஸ், அதாவது 7th பே ஸ்கேலு. ஸோ 8th பே ஸ்கேல் வந்து வரும்போது, ஸோ 8th பே ஸ்கேல் ஒரு கண்டென்ட்னா 8th பே ஸ்கேலோட தலைவர் யாருன்னு கேட்டால் ரஞ்சனா மேடம். அவங்க இது ஒரு லைட்டாக இன்டர்மீடியட் ஹிண்ட்டு உங்களுக்கு. ஓகேவா? ஸோ 8th பே ஸ்கேல் கமிஷனில் தான் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். மேபி அடுத்து எம்டிஎஸ்க்கு வந்து மெட்ரிகுலேஷன், அதாவது 12th கேட்டிருக்காங்க. ஸோ அசிஸ்டிங் ரொட்டீன் ஆஃபீஸ் ஒர்க்கு, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், என்னென்ன ஒர்க் இருக்கும் யூஸ்வலாக தானே. ஸோ பிட்வீன் 18 to 25 years கேண்டிடேட்டு இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து 7th பே ஸ்கேல் கமிஷன்னா 18,000 பேசிக் பே. ஸோ நெக்ஸ்ட் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கெலாம் ஆஸ் பர் இந்தியன் ரூலோட ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு என்னென்ன டீட்டெயிலு, எவ்வளோ இருக்கணும், என்னென்ன எந்த டேட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, 40 years அப்போ கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 5 years ரெஸ்பெக்டிவ்னு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு இருக்குது, அப்புறம் எக்ஸர்வைஸ் மென்ஸ்க்கு இருக்கும். ஸோ அதை டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. ஸோ அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் வந்து, அதாவது செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் வில் ஹேவ் ஃபர்ஸ்ட் லெவல் 1 எக்ஸாமினேஷன், அதாவது ரிட்டன் டெஸ்ட்டு. அடுத்து லெவல் 2 ஸ்கில் டெஸ்ட்டு. டோட்டல் 100 மார்க்கு, 50+50. ஓகேவா? 50 ரிட்டன் டெஸ்ட், 50 ஸ்கில் டெஸ்ட்டு. ஸோ இதில் இருக்கிறவங்க இப்படி தான் வந்து போஸ்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் த போஸ்ட் ஆஃப் எம்டிஎஸ்ஸு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஓகேங்களா? இது வந்து 15 மார்க் நியூமரிக்கல் எபிலிட்டி, அதாவது ஆப்டிடியூடு. 15 மார்க் வந்து ரீசனிங்கு, 10 மார்க் வந்து ஜிஎஸ். ஓகேவா? 10 மார்க் இங்கிலீஷ். ஸோ இப்படி தான் அவங்களோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட், அதான் முக்கியம். 15/5/2026. ஓகேவா? அதுக்குள்ளே அப்ளிகேஷன் போட்டோம்னா 5 மணிக்கு தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஸோ அந்த ரிட்டன் டெஸ்ட் எக்ஸாமினேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து கரஸ்பாண்டன்ஸ் மெயில் வச்சோ இல்லை இதை வச்சோ உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஜென்ரல் செக்ஷன் என்னென்ன ஸ்கில் எப்படி அதை படிச்சுக்கங்க. ஏன்னா அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, எப்படி அப்பாயின்மெண்ட்டு, என்ன இஷ்யூ நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் எப்படி எலிஜிபிள் அப்படின்னு பார்த்துங்க. அதில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான், பெருசாக வேறு எதுவும் டீட்டெயில் இல்லை. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு.
நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து இதில் உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்டாச் பண்ணி நீங்கள் கரெக்டாக டீட்டெயிலாக ஃபில் பண்ணி அனுப்புகிறப்ப தான் வரும். உங்களுக்கு சப்போஸ் இஃப் கேஸ் யூ கைஸ் ஹேவ் எ டவுட்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் தனியாக இது ஒரு வீடியோவே போடுறேன். என்னென்ன டீட்டெயில் எப்படி ஃபில்லப் பண்ணணுன்ட்டு நான் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எப்படி ஒரு பிரிண்ட் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவை தனியாக போடுறேன். தேங்க்யூ. கண்டிப்பாக என்ன டவுட்னாலும் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். ஏன்னா நான் என்னோடய போடுற எஃபர்ட்ஸ்க்கும் நீங்கள் கொஞ்சம் அந்த சப்போர்ட் பண்ணினா இட் வில் பி அ பிக் சப்போர்ட் ஃபார் மீ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி. தேங்க்யூ.